அண்மைச் செய்தி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் குடிபோதையில் இருந்த நபர் அரசு பேருந்து நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபோதையில் பேருந்தின் குறுக்கே வந்தபோது தட்டி கேட்ட நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த சம்பவம் குறித்த விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, இது குறித்த விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அரசி, கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து கடலூர் நோக்கி பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்த போது குறிப்பாக சாலையில விருதாச்சலம் அந்த 4 முனை சந்திப்பிலிருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த போது அந்த பேருந்தை மது போதையில் வந்த வாலிபர் ஒருவர் வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா அவர் நடத்துனர் மீது வாக்குவாதம் ஈடுபட்டு அதுல பாத்தீங்கன்னா நடத்துனரை கடுமையாக தாக்கிறாரு. மேலும் அவர் வைத்திருந்த அந்த உடைமைகளை எல்லாம் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த அரசு பேருந்தை நடத்துனர் தாக்கப்பட்டது தொடர்பாக அருகாமையில் இருந்த மற்றொரு பேருந்தை ஓட்டி வந்த நடத்துனர்கள் எல்லாம் இறங்கி அங்கு இருந்த சம்பவத்தை கேட்டறிந்த பிறகு அங்கு அந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் எல்லாம் போக்குவரத்து ஊழியர்களும் ஒன்று திரண்டு விருதாச்சலத்துல ஒரு சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த ஊழியர்கள் எல்லாம் தெரிவிப்பது என்னவென்றால், அந்த மது போதையில் தாக்கப்பட்ட நபரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இது போன்ற, அதாவது நடத்துனர்களுக்கு எதிராக தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்றும், மது போதையில வந்ததுனாலதான் இந்த நடத்துனர் தாக்கப்பட்டதாகவும் உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கடலூர் மாவட்ட காவல் ஆய்வாளர் முருகேசன் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து ஊழியர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து தற்போது இந்த போராட்டமானது கைவிடப்பட்டது. மேலும் பாத்தீங்கன்னா உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்புல உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசி, விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.